Hi friends, welcome to App for Menu. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஊறுகாய் தானே கடையில வாங்கிட்டா போச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது டிஃப்ரெண்டா காலிஃப்ளவர் வச்சு பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க காலிஃப்ளவர் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணி மேலே போட்டு நல்லா ட்ரையாக விட்டுடுங்க. இந்த காலிஃப்ளவரில் எந்த விதமான ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஊறுகாய் செய்யும் போது காலிஃப்ளவர் ஈரப்பதத்தோடு இருந்துச்சுன்னா நம்ம ஊறுகாய் சீக்கிரமாக கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் காலிஃப்ளவர் ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கணும். இதோட ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளர் எனக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் பிடிச்சதுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பூன் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் கடுகு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு பொடி ஜஸ்ட் நீங்கள் கடுகை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக மிக்சர் ஜாரில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த கடுகு பவுடர் அப்புறம் மிளகாத்தூள் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கணுங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இதோட 2 டம்ளர் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. நார்மல் குக்கிங் ஆயில் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் சேர்த்து இதை கலந்துக்கலாம். அதோட ஒரு முழு லெமனோட ஜூஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்படியே மூடி போட்டு ஒரு 3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. இதை எந்த விதத்துலையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்படியே 3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் ஆகிடட்டும். 3 நாளைக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட ஊறுகாய் ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளோட காலிஃப்ளவர் ஊறுகாய் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.